வேளாண் அதிகாரி தற்கொலை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நெல்லை 3வது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர் உடனடியாக பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக அக்னி கிருஷ்ணமூர்த்தியின் அமைச்சர் மற்றும் அதிமுக கட்சி பதவிகள் ஏற்கனவே பறிக்கப்பட்டன. இந்நிலையில் எழும்பூர் உள்ள சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் அக்னி கிருஷ்ணமூர்த்தியிடம் நேற்று போலீசார் விடிய விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்பட்டதாக சிபிசிஐடி ஐஜி மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதனிடையே விசாரணைக்காக நெல்லை அழைத்துச் செல்லப்பட்ட அக்னி கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருடன் வேளாண் துறை முதன்மை பொறியாளர் செந்திலும் கைது செய்யப்பட்டு அவரும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கும் 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளனர். வேளாண் அதிகாரி கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி சிறையில் அடைக்கப்பட்டது தொடர்பாக நமது திருநெல்வேலி செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம். நெல்லை மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரி முத்துக்குமாரசுவாமி தற்கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மூத்த செயற்பொறியாளர் செந்தில் ஆகிய 2 பேர் நேற்றைய தினம் சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டனர். தற்பொழுது இன்று பகல் சரியாக 1:40 மணிக்கு நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்ற நீதிமன்றம் எண் 3 நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செந்தில் ஆகிய 2 பேரும் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு வருகிற 17/4/2015 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டனர். அவர் மீது ஐபிசி செக்ஷன் 306 கீழ் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மூத்த செயற்பொறியாளர் செந்தில் ஆகிய 2 பேரும் தற்பொழுது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி. வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருப்பது பற்றி திமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான TKS இளங்கோவன் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது கேட்கலாம். சிபிசிஐடி நடத்திய பல்வேறு வழக்குகளில் எந்த முடிவும் கிடைக்கவில்லை. திமுக முன்னாள் அமைச்சர் நேருவின் சகோதரர் கொலை வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அக்னி கிருஷ்ணமூர்த்தியை சிபிசிஐடி கைது செய்திருக்கலாம். ஆனால் இவ்வழக்கை சிபிஐ விசாரித்தால் மட்டுமே உண்மை வெளிவரும். வேளாண் அதிகாரி தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். குமாரசாமி தற்கொலை செய்து 42 நாட்களுக்கு மேல் ஆகிறது. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு 23 நாட்கள் ஆகிறது. மிகவும் தாமதமாக முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் கடுமையான நிர்பந்தம் கொடுத்த பிறகு இந்த கைது நடைபெற்றிருக்கிறது. இதனிடையே அக்னி கிருஷ்ணமூர்த்தி கைது நடவடிக்கையின் மூலம் இந்த சம்பவத்தில் உண்மை வெளியாகும் என நம்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையிலே உண்மை நிலை தெரிய வேண்டும் என்பது அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த கைது என்பது நிச்சயமாக நியாயத்தின் அடிப்படையிலே உண்மைகள் வெளிவர ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன்.